மலையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காய்கறி எல்லாம் சேர்த்து செய்யக்கூடிய டேஸ்டியான வெஜ் ரவா கிச்சடி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வலையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் ஒரு 1 மினிட் ஸ்பெண்ட் பண்ணி என்னோடய சேனலுடைய மற்ற வீடியோஸ் எல்லாத்தையுமே பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெஜ் ரவா கிச்சடிக்கு நான் இப்போது கட் பண்ண வேண்டிய எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கேரட்டை நல்லா குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 5-6 பீன்ஸை குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கையும் நல்லா தோல்லாம் சீவிட்டு குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ப 2லேருந்து 3 பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி பண்ண போகிறது ஒரு 3லேருந்து 4 பேர் சாப்பிட்லாம். உங்களுக்கு அதிகமாக பண்ணுறதா இருந்தால் நீங்கள் காய்கறியோட அளவை கூட்டிக்கோங்க. அவ்வளோதான். எல்லாத்தையும் நல்லா குட்டியாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் சீக்கிரம் வேகும். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு அதில் 3லேருந்து 4 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு உளுந்த பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நீங்கள் முந்திரி ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வேர்க்கடலை சேர்க்கலனாலும் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு ரிச்சாக இருக்கும். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கி டிரான்ஸ்பரண்ட் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. காய்கறிலாம் நம்ம நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிறதுனால இந்த வதக்கும் போதே பாதி வெந்துடும். இப்போது தண்ணி சேர்த்து வேக விட்டுறலாம். தண்ணி சேர்க்கும்போது நான் இன்றைக்கி இந்த பவுலில் 1 பவுல் ரவை எடுத்திருக்கேன். இதுக்கு 2 பவுல் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். 2லேருந்து ஒரு 2.5 பவுல் தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். கொதித்து இந்த காயெல்லாம் சாஃப்டாக வெந்திருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ரவையை சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு காய் எல்லாமே சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ இந்த ரவையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கட்டி விழுந்துடாமல் நல்லா கை விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. அவ்வளோதான். தண்ணி எல்லாம் இழுத்து நம்ம ரவை நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு பாருங்கள். ஃபைனலாக 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி கிளறி எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதான். சூப்பராக ஹெல்தியான டேஸ்டியான வெஜ் ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. ரவை உப்புமா பிடிக்காதவங்க கூட இந்த வெஜ் ரவா கிச்சடியை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட சைடிஷ்ஷாக தேங்காய் சட்னி இல்லை சாம்பார் இதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சும்மா பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வலையோசையில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வலையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். நன்றி.